இப்போ என்பிஎஸ் அக்கவுண்ட்னு வரும்போது ஒரு என்ஆர்ஐயா இருக்கவங்க இப்போ அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வரலும் இது பண்ணலாம் சார்? ஐ திங்க் மினிமம் ₹500 நினைக்கிறேன். ஐ திங்க் பர் இயர் வந்து ₹6000 அதுதான் மினிமம். மேக்ஸிமம் ₹50,000 வரைக்கும் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ராட்லி சேம் தான். 2 பேருக்கும் அதாவது ரெசிடென்ட்டுக்கும், என்ஆர்ஐக்கும் ப்ராட்லி சேம் தான். சரி, அதே மாதிரியே என்பிஎஸ் இல்லாம அடுத்தது வந்து இந்த பிபிஎஃப் அப்படின்றதும் இருக்கு. ஸோ அத வந்து இது என்ஆர்ஐ வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? இதுல வேற ஏதாவது என்ஆர்ஐக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இப்ப கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நான் ரெசிடென்ட்டா இருந்தீங்கன்னா, பிபிஎஃப் கணக்கு நீங்க வந்து தொடங்க முடியாது. முன்னாடி வந்து தொடங்கியிருந்தீங்கன்னா, அத நீங்க கன்டின்யூ பண்ணலாம். 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். நீங்க இப்போ புதுசா இதுக்கப்புறம் நீங்க தொடங்கணும், ஆல்ரெடி நான் நான் ரெசிடென்ட்டா இருக்கேன்னா, இப்ப நீங்க வந்து தொடங்க முடியாது. அந்த ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ. ஓகே சார். இதெல்லாம் தாண்டி இப்போ பாண்ட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து எந்தெந்த பாண்ட்ஸ் வந்துட்டு சூட்டபிளா இருக்கும் என்ஆர்ஐஸ்க்கு? பாண்ட பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் அகைன். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்லேருந்து ஆரம்பிச்சு, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற டெட் ஃபண்ட்லேருந்து ஆரம்பிச்சு, பேங்க்ல இருக்கிற எஃப்டிஸ்ல ஆரம்பிச்சு, இது இல்லாம தனியார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய இந்த என்பிஎஃப்சி கம்பெனிஸ்லாம் இருக்கு. அவங்களெல்லாம் கூட நீங்க வந்து பாண்ட்ஸ் இந்த என்சிடிஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அதில போடலாம். ஆர்பிஐயோட பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பக்கெட். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலா சொல்லுவோம். ஃபிக்ஸ்ட் இன்கம்னா, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போதே எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சு போடுறத ஃபிக்ஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம். இப்போ எஃப்டி போட்டா எனக்கு தெரியும். 1 வருஷத்துக்கு வச்சிருந்தோன்னா எனக்கு 7% கிடைக்கும். ஸோ அத வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மார்க்கெட் இது ஆக்சுவலா. அதாவது ஒரு கேப்பிட்டல் மார்க்கெட்டோட இது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட். பட் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டில தான் மெஜாரிட்டில இருப்பாங்க. அத தாண்டி ஜென்ரலா போமாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் பேங்கிங் இதுலலாம் போய் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்ல எனக்கு 7% வட்டி கிடைக்குது அப்படின்னா, இந்த இடத்துல போய் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ரீராம் மாரி ஒரு கம்பெனி ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். இப்ப அவங்க பேங்க் கிடையாது. ஆனா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்டிஸ் ரைஸ் பண்ணுவாங்க. சில நேரம் என்சிடிஸ் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு பேங்க்கோட உங்களுக்கு 1/2% இல்ல 1% ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு கம்பெனி சேஃபா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ரேட்டிங்ஸ் பார்க்கலாம். ஸோ AAA ரேட்டட் கம்பெனியா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டா இருந்ததுன்னா, நீங்க வந்து அந்த மாரி என்சிடிஸ்லலாம் கூட போடலாம். ஆர் எஃப்டிஸ்ல போடலாம். கார்ப்பரேட் எஃப்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுலலாமும் அவங்க வந்து போடலாம். பட் ஆனா ஐடியலி வந்து உங்களுடைய ரிட்டர்ன் வந்து 7லேருந்து 8, 8.5% தான் இருக்குன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஒரு சிம்பிளா வச்சுக்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு 100 இடத்துல போய் பணத்த போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதை எப்படி நான் ட்ராக் பண்ணுவேன்? அது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் நான் 100 இடத்துல போட்டனால எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பெரிய அளவுல இருக்க போகுது அப்படின்னா ஓகே. பட் பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரு 1/2% தான் இருக்கு. ஒரு 3/4% தான் இருக்கு அப்படின்னா, நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம எத சேஃபா இருக்கணுமோ அதுக்கு வந்து 1, 2 எஃப்டியோ இல்ல வந்து 1, 2 இந்த கார்ப்பரேட் எஃப்டிஸோ இல்ல என்சிடிஸோ வச்சுக்கிட்டு, மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃபண்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ட்ராக் பண்றது ரொம்ப ஈஸி. பிளஸ் உங்களுடைய சேஃப் கேப்பிட்டல இதுக்குள்ள வச்சுக்கலாம். உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கேப்பிட்டல வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மாரியோ, இல்ல ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் மாரியோ வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4, 5 இடத்துல உங்களுடைய என்டயர் போர்ட்ஃபோலியோவும் மேனேஜ் பண்ண முடியும். பிளஸ் நீங்க ஒரு ஹைபிரிட் ஃபண்டுன்னு நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்ல சம்டைம்ஸ் டெட் ஃபண்டுன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தனியா போய் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஃபண்ட் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொன்ன மாரி என்சிடி பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்கா வாங்கிடும். இஃப் இட் இஸ் அதாவது குவாலிட்டியில நல்லா இருந்தது, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேட்ச் அவுட் ஆச்சுன்னா, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வாங்கிடுவாங்க. நான் போய் எல்லாத்தையும் தனித்தனியா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே பிசிக்கலா பண்ற மாரி தான் இன்னமும் இருக்கு. அதாவது இந்த என்சிடிஸ் எல்லாம். இப்ப தான் டிமேட்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பிசிக்கல் ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ட்ராக் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு, அது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா மாறிடும். ஸோ, அதனால நெறைய இடத்துல போட வேணாம். ஒரு 3, 4 உங்களுக்கே ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிற கம்பெனிஸ் ஆர் உங்களுடைய பேங்க்லயே வந்து நல்ல ரேட் கிடைக்குது அப்படின்னா, நீங்க அதிலேயே போட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இந்த ஆர்பிஐ பாண்ட்லாம் சொல்றாங்க. அத ஒரு என்ஆர்ஐ பீப்பிள் வாங்க முடியுமா? வாங்கலாம், வாங்கலாம். ஆர்பிஐ வாங்கலாம். ஓகே சார். இப்போ இந்த டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ அது எப்படி சார் இவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும்? முன்னாடி இருந்தது டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 2014, 15 ஆர் அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. இப்ப அந்த டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் எதுவுமே மார்க்கெட்ல இப்ப கிடையாது. இது ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நவரத்னா கம்பெனிஸ்ன்னு சொல்ற பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அது ஜெனரலி 10 இயர், 15 இயர், 20 இயர் அந்த மாரி 10 இயர்ஸ்ல வரும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் ஃப்ரீயா இருந்தது. பட் கரண்ட்லி எந்த இஷ்யூவன்ஸும் கிடையாது. சார், இப்போ பாண்ட்ஸ் மூலியமா அவங்க ஒரு கேப்பிட்டல் கெயின்ஸ் வருது அவங்களுக்கு அப்படின்னா, அதுக்கு டாக்ஸ் இருக்கா சார்? பாண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இன்கம்மா மாறிடும்.
இன்ட்ரெஸ்ட் இன்கமாக மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்கமில் ஆட் ஆகி அதுக்கு என்ன டேக்ஸ் நீங்கள் எந்த ஸ்லாபில் இருக்கீங்களோ அந்த ஸ்லாபுக்கு உண்டான டேக்ஸ் தான் வரும். சார் அடுத்ததான் வந்து இப்போ என்ஆர்ஐயா இருக்காங்க அப்படின்னா, இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்க. ஆனாலும் நம்மளுடைய ஒரு கண்ட்ரில, நம்மளுடைய பிளேஸ்ல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ என்ஆர்ஐயா இருக்கவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா சார்? ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல எந்த ஒரு தடையும் கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய என்ஆர்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. பட் அகெயின் அவங்க எதுக்காக ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இருந்தே ஒரு ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இடத்த வாங்கியிருப்பாங்க, இல்லை வந்து ஒரு வீடியோ இல்லை ஒரு ஃப்ளாட்டையோ வாங்கியிருப்பாங்க. அதை மேனேஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா தான் ஜென்ரலாக மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஏஜ் வரைக்கும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுடைய மெடிக்கல் ரீசனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பெருசாக மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்குறது பெட்டராக இருக்கும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ண போகிறேன், லேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச லொக்காலிட்டியில் நீங்கள் வாங்கி உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா வாங்கினீங்கன்னா ஈஸி. அட்லீஸ்ட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணலாம். இன்னொன்று நான் வந்து மோஸ்ட் லைக்லி நான் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா அதை நீங்கள் யோசிக்கிறது நல்லது. ஏன்னா சில கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அப்பா அம்மா இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அந்த வீட்டை வந்து விற்று அவங்க எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வந்து அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டியே நான் எடுக்கலை, இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டேன். இப்போ நான் இல்லாத காலத்தில் என் பசங்க வந்து இந்தியாவில் வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு எஃப்டி மாதிரியோ இல்லை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியோ நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து டக்குன்னு ஆப்ரேட் பண்ண முடியாது. இங்கே ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகணும் ஆஸ் வி ஸ்பீக். அப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து இருக்க போகிறீங்க, இல்லை உங்களுடைய இந்தியா கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியில் வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு அதை மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு தான் ஊருக்கு வருவாங்க, 2 வருஷம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ. அந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேலைகள் பண்ண வேண்டியிருக்கும். ரைட் ஃப்ரம் அவங்க சொந்தக்காரங்களை பார்க்குறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேங்கிங் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்களை பார்க்குறதா இருக்கட்டும், அப்புறம் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், அவங்க வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இன்ஃபேக்ட் எங்களுடைய கிளைண்ட்ஸு சில பேர் வந்து நான் இந்தியா வருவேன்னு சொல்லுவாங்க, நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னுவாங்க. வந்து அந்த 10 நாள் அவங்கள பிடிக்கவே முடியாது. அவங்க திருப்பி வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு கூகுள் மீட்லையோ எதுலையாவது கனெக்ட் பண்ணி அப்போ தான் ரிலாக்ஸ்டாக பேசவே முடியும். ஏன்னா இங்கே வந்தாங்கன்னா ஆக்சுவலாக அவங்க எக்ஸ்ட்ரீம்லி பிஸியாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற போது ஃபிசிக்கலாக ஒரு விஷயம் இங்கே இருக்குன்னா அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு, ஏன்னா இது எல்லாமே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஏதோ நீங்கள் வந்து 50,000 1,00,000 போடுற இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. சில பல கோடிகள் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு லேண்டையோ வாங்குறீங்க, அதுவும் சென்னை மாதிரி ஒரு இடத்துல. அப்போது அவ்வளோ பெரிய பணத்தை போடும்போது என்னால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு ஒரு 1க்கு 3 வாட்டி நீங்கள் யோசிச்சுட்டு இல்லை ஒரு 100 வாட்டி யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ வேறு இப்போ நான் எஃப்டி போட்டேன், ஏதோ ஒரு காரணத்துக்கு வேணான்னா நான் உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு அது தப்பாயிடுச்சுன்னா கூட நான் எடுத்துகிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரு லேண்டில் போட்டிங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இந்த கேள்வியும் யோசிச்சுட்டு பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய இன்வெஸ்டர்ஸை பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை யோசித்து பண்ணுறது நல்லது. இவங்களுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா சார்? ஏன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறாங்க, இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா சார்? ஐ திங்க் அக்ரிகல்ச்சரல் லேண்டும் இந்த பிளான்டேஷன்ஸ் இது 2ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ஆர்ஐ வந்து வாங்க முடியாது. மற்றபடி நீங்கள் வந்து ரெகுலராக இருக்கிற லேண்டு, ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஃப்ளாட்டு அதெல்லாம் வாங்கலாம். அதுலலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அண்ட் பிளான்டேஷன்ஸ், இந்த டீ பிளான்டேஷன், காஃபி பிளான்டேஷன் அதில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த டாக்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு சரி? ஏன்னா ஒரு லேண்ட் வாங்குறாங்க, இல்லை ஒரு லேண்ட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு எந்த அளவுக்கு அந்த டாக்ஸ் அவங்க எப்படி ஃபைல் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கா மாதிரியே தான், எஃப்டியில் இருக்கா மாதிரியே தான் ஆல்மோஸ்ட்டு. ரெசிடென்ட்டுக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே 12.5% தான். இங்கே அவங்களுக்கு என்ன கெயின் வருதோ அதுக்கு 12.5% லாங் டேர்முக்கு அவங்க கட்டிட்டு, மிச்சம் இருக்கிற பணத்தை அது என்ஆர்ஓவில் மோஸ்ட்லி ஏன்னா இந்தியாவில் வாங்கியிருக்கிறனால அந்த பணம் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து அவங்க வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாங்கன்னா, அவங்க ஆடிட்டர் கிட்ட வந்து
சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பணத்தை வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.